வாங்க எல்லாரும் வாங்க. இன்னைக்கு நாம புதிய ஷார்ட் ஸ்டோரிக்குள்ள போயிடலாமா? இன்னைக்கு நம்ம ஷார்ட் ஸ்டோரியோட கதை, பொண்ணுங்க எவ்வளவுதான் சேஃபா இருந்தாலும் புத்திசாலித்தனமா இருந்தாலும் எப்படினாலும் ஒரு சில பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கிறாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம கதையோட நாயகி ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிறா. அதுல இருந்து வெளியே வர முடிஞ்சதா இல்ல அந்த பிரச்சனையினால நம்ம கதையோட நாயகிக்கு மேலும் பிரச்சனை தான் வந்ததா பாத்திரலாமா? என்ன கதை, என்ன பிரச்சனை, என்ன நடக்க போகுது எல்லாத்தையும் பாத்திரலாம் வாங்க. அப்புறம் உங்ககிட்ட இது சொல்லணுங்க. நம்ம ஷார்ட் ஸ்டோரி இப்ப கொஞ்ச நாளா ரெகுலரா வர்றதில்ல. அதுக்கு காரணம் ஸ்கூல் லீவு தாங்க. இன்னும் 2 வாரம் பொறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த சேனல்ல லீவே இல்லாம ரெகுலரா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டோரியோட புதுசா உங்களை மீட் பண்றேன். ஓகேங்களா? இப்ப வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இவங்க தாங்க நம்ம கதையின் நாயகி. இவங்க பேரு மஞ்சுளா. மஞ்சுளா காலேஜ் ஃபைனல் இயர். இவங்கள பத்தி தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஓகே பாத்துடலாமா? ஏய் ராஜி, ராஜி. ஹாய் டி. இரு இத வரேன். வா வா. ஹாய் டி. ஹாய் ராஜி. என்ன இந்த பக்கம் வந்திருக்க? ஓ உங்க ஏரியாவா? அதுக்காக கேக்கலடி, புதுசா இந்த பக்கம் வந்திருக்கே அதான் கேட்டேன். ஐயோ அது ஒண்ணு இல்லடி, எங்க சித்தி இங்கதான் வீடு சேஞ்ச் பண்ணிருக்காங்களாம், அதான் பார்க்கலான்னு வந்தேன். உள்ள வரும்போதே நினைச்சேன் இது உங்க ஊராச்சே, உன்னை பார்க்க முடியுமா நினைச்சேன், பார்த்துட்டேன். ஏய் காலேஜ் லீவ்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? எங்கடி ஸ்டடி லீவுன்னு லீவ் விட்டாங்க, காலேஜ் இருந்தா கூட படிச்சுக்கலாம் போல. இங்கேயும் இதேதான். ஆமா நீ எங்க? இங்கதான் இருக்க உங்க வீடு? ஆமாண்டி இங்க இருந்து பக்கம்தான், பக்கத்துல கடைக்கு வந்தேன். ஓ ஓகே ஓகே. அடடா உன்னை பாப்பேனே எதிர்பார்க்கல. எனக்கு எப்படியாவது உன்கிட்ட பேசிடணும். சரி ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாத, கிடைக்கிற டைமிங்ல எப்படியாவது படி, ஓகேவா? கண்டிப்பா. என்னடி? இன்னும் அவன் உன் பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கானா? என்னடி சொல்ற? பின்னாடி நிக்கிறானா? பல்ல காமிச்சுக்கிட்டே நிக்கிறான். ச்சே ரொம்ப டார்ச்சர் பண்றான்டி. டெய்லி காலேஜ் போகும்போதுதான் பின்னாடியே வந்தான்னு பார்த்தா, இப்ப லீவ்ல வீட்ல இருக்கும் போதும் இதே இம்சை தாண்டி. வீட்டை விட்டு வெளியே வரவே முடியல. எங்க இருந்துதான் வருவானோ பின்னாடியே வந்துடுறான். எங்க வீட்ல இதெல்லாம் தெரிஞ்சது அவ்வளவுதான், படிக்கவே வைக்க மாட்டாங்க. என்னடி பண்றது? நானும் எவ்வளவோ திட்டி பார்த்துட்டேன், அறிவே கிடையாதுடி. படிக்கிற பொண்ணுங்களை இப்படி தொந்தரவு பண்றோமே, கொஞ்ச நாள் அறிவு இருக்கான்னு பாரு. எல்லாம் இவங்க சந்தோஷமா இருந்தா போதும் நினைக்கிறாங்க. ஆமாண்டி, இனி ஏதாவது பேசட்டும் செருப்ப கழட்டி அடிச்சிட வேண்டியதான். ஒதுங்கி போயிரு, அந்த மாதிரி எதையும் பண்ணாத. நீ இவ்வளவு தூரம் சொல்லியும் பின்னாடியே வாரானா? இவன் சைக்கோ மாதிரி. கோபத்துல நீ வாட்டுக்கு அடிச்சிட்டு அவன் அதையே மனசுல வச்சு கடைசி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில இம்சையா வந்து தொலைவாங்க. நாய கண்டுக்காம விடு. ஆமாண்டி சரிவா போலாம். என்ன கிளம்புறா? ஹே மஞ்சு, மஞ்சு. எருமை எருமை, ரோட்ல பேரை சொல்லி கூப்பிடுறான். இவன் என்ன பண்றதுன்னே தெரியலச்சி. ஏய் மஞ்சு, இங்க பாரு மஞ்சு. இதுக்காக என்ன பார்த்தது இப்படி ஓடுறேன்னு தெரியல. ஆனா மஞ்சு நீ இப்படி அவாய்ட் பண்ண என் மனசு நீ தான் வேணும்னு சொல்லுது. ஒரு நாள் உன்னை பார்க்கலனாலும் அந்த பொழுது எவ்வளவு மோசமா போகுது தெரியுமா? இன்னைக்கு பார்த்துட்டேன், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். வேண்டாம் வேண்டாம், இன்னும் பின்னாடியே போனோம். அவ ஃப்ரெண்டு வேற இருக்கா, அதனால ரொம்ப கோச்சிக்கிட்டாலும் கோச்சிக்குவா. இனி நாளைக்கு பாத்துக்கலாம். இவன் பேரு சந்தோஷ். கிட்டத்தட்ட 6 மாசமா மஞ்சுளா பின்னாடி சுத்திக்கிட்டு தான் இருக்கான். மஞ்சுளா திரும்பி பார்க்காம போயாச்சு, இவனை திட்டியும் பார்த்தாச்சு, எவ்வளவோ அவாய்ட் பண்ணியும் இன்னும் மஞ்சுளா பின்னாடி சுத்துறத நிப்பாட்டவே இல்ல. மஞ்சுளாக்கு இது ஒரு பெரிய இரிட்டேட்டிங் தாங்க. வீட்ல சொல்லவா இல்ல என்ன பண்ண அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயும் மஞ்சுளாவும் சுத்திக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, அடுத்தடுத்து என்னாச்சுன்னு பாத்திரலாம் வாங்க. மா என்ன சமையல் இன்னைக்கு? சோறு வடிச்சிட்டேன், தயிர் இருக்கு, மாம்பழம் 2-3 பழத்து இருக்கும்னு நினைக்கிறேன். மாம்பழத்தை கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான். என்னமா தயிரோட போட்டீங்க? இதுக்குதான் காலேஜ் வைக்கணுங்கிறது. காலேஜ்னா லஞ்ச் பேக் பண்ணணும்னு டெய்லி ஒவ்வொரு சாதமா வெரைட்டியா செஞ்சு கொடுப்பீங்க. லீவுனா எனி டைம் ரசம் இல்ல தயிர். அதாண்டி வெயிலுக்கு நல்லது. மா சரி, இன்னும் காலேஜ் ஆரம்பிக்க இன்னும் எத்தனை நாள் இருக்கு? இன்னும் 1 வாரம் லீவ் இருக்குமா? சும்மாவே இருக்காதடி, நீ படிக்கட்டும் தான் எல்லா வேலையும் நான் இழுத்து போட்டு பாத்துட்டு இருக்கேன். ஒழுங்கா படி. இந்த வருஷம் தாண்டி படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போறதா இருந்தா போ, இல்லாட்டி உங்க அப்பா மாப்பிள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவாரு, பாத்துக்கோ. அடுத்து படிக்க இருக்கிற காசுக்கெல்லாம் நீ ஒருத்தியே படிச்சிட்டு உன் தங்கச்சி என்கிட்ட தத்து கொடுத்துறவா? இதோட 5 வருஷம் முடிச்சிட்ட. ஏதாவது வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்தா வேலையை பார்த்து போ. அதுவும் ஒரு 6 மாசத்துக்கு தாண்டி, அப்புறம் மாப்பிள்ள பார்க்க கல்யாணம், இதான் சொல்லிட்டேன். ஆமாவா ப்ளீஸ்மா, இப்பவே இதெல்லாம் பண்ணாதீங்க. நான் வேலைக்கு போறேன், ஆனா ஒரு 1 வருஷம் 1.5 வருஷம் ப்ளீஸ்மா. நான் வேண்டான்னு சொல்லல, உங்க அப்பா கிட்ட தாண்டி பேசணும். அவர் இப்பவே காலேஜ் முடிச்சதும் மாப்பிள்ள பாக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் தான் புள்ள ஒரு 6 மாசமாவது வேலை பார்க்கட்டும் படிச்ச படிப்புக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். மாமா 6 மாசம் இல்ல 1 வருஷம் சொல்லி வைங்கம்மா. எந்த அளவுக்கு படிச்சிருக்கேன்? ஒரு 30,000-40,000 சம்பளத்துக்கு போய் முத மாசம் சம்பளம் வாங்கி உன் கையிலயும் அப்பா கையிலயும் கொடுக்கணுமா? ரொம்ப ஆசைமா. 1 வருஷம் ப்ளீஸ்மா. அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேக்குறேன்.
சரிடி, உங்க அப்பாட்ட அப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ படிக்கிறது, என் பிள்ளை நல்லா படிச்சுக்குவ. வேலை அமையறத பொறுத்துடி. வேலை நல்லபடியா அமைஞ்சு நீ சொன்ன மாதிரி கை நிறைய சம்பளம் கிடைக்குதுன்னா கண்டிப்பா உங்க அப்பா கிட்ட பேசுறேன். சரியா? யோ என் செல்லம்மா, கண்டிப்பா நல்ல சம்பளத்துக்கு நல்ல வேலைக்கு போறேன். சரியா? சரி சரி பார்க்கலாம். கடைசி செமஸ்டர் உட்காந்து படி. அதெல்லாம் படிச்சுக்குவேமா. சரிடி, உன் தங்கச்சிக்கு கொஞ்ச நாள் சொல்லி கூட. ஐயோ அம்மா, அவளாம் 10 நிமிஷம் உட்காந்து படிக்கிறதே அதிசயம். அவளா படிச்சு பாஸ் ஆயிக்குவா. 12 படி, அதெல்லாம் படிச்சு பாஸ் ஆயிக்குவாமா. அவளுக்கு சொல்லி கொடுத்தேன், எனக்கு இருக்கிறதெல்லாம் மறக்கடிச்சிருவா. 12 போராடி இன்னும் சுட்டித்தனம் குறையல. அது சுட்டித்தனம் இல்லம்மா, சேட்டை. அப்பா, எனக்குன்னு தங்கச்சியா வந்து பிறந்திருக்காளே, ஏமா என்னோட போதும் விட்டுருக்க கூடாது? அடியே எடு அந்த தொடப்பக்கட்டைய. தொடப்பக்கட்டையா? இதோ நான் கிளம்பிட்டேன். இங்க பாரு அடியே. மூத்த கழுத சரியாதான் இருக்கு. இந்நேரம் நம்ம கிட்ட உட்காந்துக்கிட்டு வாய் பேசிக்கிட்டு பாத்திரம் தேய்ச்சாலும் சரி, சமையல் பண்ணாலும் சரி, நம்ம கிட்ட உட்காந்து கதை இழக்கிறா. சின்ன கழுத அது இஷ்டப்படி டிவி பார்க்க, போன் பார்க்க, நல்லா விளையாண்டுட்டு தான் இருக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும், அவளுக்கு இந்த மாதிரி பொறுப்பு வரும். மஞ்சுளா நினைச்ச மாதிரி அவளுக்குன்னு ஒரு நல்ல வேலை அமையணும். படிச்ச படிப்புக்கு 1 வருஷமாவது நல்ல வேலை பார்க்கட்டும். அப்புறம் கல்யாணம், குழந்தை, இதே காலம் ஓடிடும். அப்புறம் வரத அப்புறம் பாப்போம். 1 வாரம் ஆயிடுச்சுங்க, நம்ம மஞ்சுளா காலேஜுக்கு கிளம்பியாச்சு. ஆனா மஞ்சுளா வர்றதுக்கு முன்ன டெய்லி காலேஜ்னா டெய்லி நம்ம மஞ்சுவா பார்க்கலாம். திடீர்னு லீவ் விட்டாங்க. இன்னைக்கு காலேஜ், எல்லா பிள்ளைகளும் காலேஜ் கிளம்பியாச்சு. கண்டிப்பா நம்ம மஞ்சுவும் வருவா. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு எப்படியாவது அவகிட்ட பேசிடணும். பேச மாத்தெல்லாம் அந்த திட்டுறா, இல்ல கண்டுக்காம முறைச்சுக்கிட்டே போறா. இன்னைக்கு என்ன பண்ண காத்துக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. என்ன பண்ணாலும் சரி, அவகிட்ட கொஞ்சம் கொஞ்சமா பேசுறோம், அவ மனசுல இடம் பிடிக்கிறோம். 6 மாசம் தானே பின்னாடி சுத்துறேன், இன்னொரு 6 மாசத்துல கண்டிப்பா உன் மனசுல இடம் பிடிக்கிறேன். ஏய் மஞ்சு, ஹேய் மஞ்சு. இவனா அறிவேல ஏன் தான் இப்படி வந்து தொலைறானோ? இந்த மாதிரி ஆள்களுக்கு வேலை வெட்டியே இருக்காது போல. ஆளு மூஞ்சியை பாரு. பேசாம இனி அப்பாட்ட தான் சொல்லணும். மஞ்சு மஞ்சு, ஏய் மஞ்சு, ஏய் ப்ளீஸ் 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 மஞ்சு. இவனா என்னடா? இங்க பாரு, என் பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா செருப்பு பிஞ்சிரும். உனக்குலாம் அறிவில்ல? எத்தனை தடவை நான் சொல்ல, என் பின்னாடி வராத, என் பேர் சொல்லி கூப்பிடாதேன்னு. திரும்ப திரும்ப டெய்லி டார்ச்சர் பண்ற. இங்க பாரு, இதுக்கு மேலே நான் பொறுமையா இருக்க மாட்டேன். எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன், பாத்துக்கோ. மஞ்சு, யார்கிட்ட வேணாலும் சொல்லு, ஆனா என்னால உன்னை பார்க்காம இருக்கவே முடியாது. ஏய் ஐயோ மஞ்சு, புரிஞ்சுக்கோ, உன்னை பார்க்கலாட்டி நான் செத்துருவேன். செத்து தொலை மஞ்சு. செத்து தொலைடா. ஏண்டா இம்சை பண்ற? படிக்கணும்னு நினைக்கிறேன், ஏண்டா என் படிப்பை வீணாக்குற? ஏய், நான் படிக்கிறதுல நான் எந்த டார்ச்சரும் பண்ண மாட்டேன். மஞ்சு, எனக்கு உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐ ட்ரீம் கேர்ள் நீ. என்னால நீ இல்லாம மஞ்சு என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. லவ் யூ மஞ்சு, லவ் யூ. ஏய் சீ, இங்க பாரு, செருப்பு கழட்டி அடிக்க 1 நிமிஷம் ஆகாது. நானும் பொறுமையா போறேன்னா நீ புரிஞ்சுக்குவேங்கிற ஒரே காரணத்துக்காக எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது. அதுவும் ஒண்ணு எனக்கு பிடிக்கல. தேவையில்லாம என் பின்னாடி சுத்தி ஒன் டைம் நீ வேஸ்ட் பண்ணாத. இங்க பாரு, இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னொரு தடவை என் பின்னாடி வந்த என் பேர் சொல்லி கூப்பிட்ட, அடுத்து எங்க அப்பாவை தான் கூட்டிட்டு வருவேன். ஏய் மஞ்சு, நான் கூட உங்க அப்பாட்ட வந்து பேசுறேன். ஏய் சீ, அறிவு கட்ட ஜென்மம். நாளைக்கு இதே மாதிரி வா, அப்புறம் தெரியும்டா நான் யாருன்னு. இவ்வளவு நாள் என்ன கண்ட திரும்பிக்கிட்டு போவ, இல்ல முறைச்சிட்டு போவ. எனக்கு இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு வந்துட்டேல. பேசு பேசு, நீ இப்படி கோபமா பேச பேச என் மேல உனக்கும் லவ் வரும். வர வைக்கிறேன். இப்ப என் மேல எவ்வளவு கோபமா பேசுறியோ அதே அளவுக்கு பாசமா பேசுவ. சீக்கிரத்துல நடக்கும்டி. நாளைக்கு இங்க வந்து நிப்பேன், உன்கிட்ட பேசுவேன், உன்கிட்ட லவ் யூ சொல்லுவேன். உங்க அப்பா நான் கூட்டிட்டு வா, அப்புறம் பாத்துக்கிறேன். எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு. உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். பொண்ணுங்க மனசு எமோஷனலுக்கு இறங்கும். சரி ஓகே, இனி அதையும் ட்ரை பண்ணி பாப்போம். ஒரு பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டா அதோட விட்டுட்டு போயிடணுங்க. அவன் தான் நல்ல ஆண்மகன். ஆனா ஒழுக்கட்டாயம் பண்ணியாது உன்னை லவ் பண்ண வைப்பேன்னு சொல்றது என்ன மனுஷத்தன்மைன்னு தெரியல. ஆனா இந்த மாதிரி ஆளுங்க நிறையவே இருக்காங்க. சரி ஓகே ஓகே, நாளைக்கு என்ன நடக்க போகுது? சந்தோஷ் பேசினா மஞ்சுளா அவங்க அப்பாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாளா? இதனால மஞ்சுளாவுக்கு ஏதாவது ஒரு பாதிப்பு? வாங்க பாத்திரலாம். இங்கதான் நிப்பான். கண்டிப்பா இன்னைக்கு வந்திருக்க கூடாது. இன்னைக்கு அந்த அளவுக்கு பேசணும். அதுக்கு பயந்துருந்தானா இன்னைக்கு கண்டிப்பா வந்திருக்க மாட்டான். ஆனா இன்னைக்கு வந்திருந்தா பயமா இருக்கு. இந்த இடத்தை கடந்து போகவே பயமா இருக்கு. சரி ஓகே, விறுவிறுன்னு நடந்து போயிருவோம். ஹாய் மஞ்சு. இன்னைக்கும்
வந்திருக்கானா? நேத்து அந்த அளவுக்கு பேசியும் இன்னைக்கு வந்திருக்கானா? இல்ல இதுக்கு மேலயும் இவனை லேசா நினைக்க கூடாது. என்ன நடந்தாலும் சரி, அப்பா இனி என்ன முடிவு எடுத்தாலும் சரி, இன்னைக்கு சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சு போனதும் அப்பா கிட்ட சொல்லிட வேண்டியதான். ஹாய் மஞ்சு. மஞ்சு. ஹே ஹே மஞ்சு. மஞ்சு ஏன் இப்படி ஓடுற? ஹே மஞ்சு, லவ் யூ. இவ்வளவு தூரம் நீ சொல்லியும் நான் வருவேன்னு எதிர்பார்க்கல. திரும்ப திரும்ப நான் வர்றத பார்த்தேவும் கண்டிப்பா உன் மனசு மாறும். ஆனா நாளைக்கு இங்க இல்ல நாளைக்கு நீங்க வந்து நான் இருக்கேன்னா நீ தேடணும். என்னடா இன்னைக்கு வரலையேங்கிற ஏமாற்றம் உன் மனசுக்குள்ள வரணும். காலேஜ் பக்கத்துல நாளைக்கு நிக்கிற என்ன பார்த்ததும் கண்டிப்பா நீ சந்தோஷப்படுவ. நாளைக்கு உன்னை பாத்துக்கிறேன். இந்த மாதிரி சந்தோஷ் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா மஞ்சுளா சாயங்காலம் வீட்டுக்கு போனதுமே அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா. 6 மாசமா ஒரு பையன் என்ன தொந்தரவு பண்றான்ப்பா, இங்க வந்து என்னன்னு கேளுங்கன்னு. உங்க அப்பாவும் காலையில நீ எப்போதும் போல காலேஜுக்கு போ, அவன் பின்னாடி உன்னை பாத்துக்கிட்டே தான் வருவேன். அது யாரு எந்த பையன் பாத்துட்டு அப்பா கவனிச்சுக்கிறேன், தைரியமா காலேஜுக்கு போமான்னு அவங்க அப்பா சொல்லியாச்சு. மறுநாள் இந்த சந்தோஷ் இங்க நிக்கதான் செய்யணும். உங்க அப்பா கிட்ட நல்ல திட்ட ஆட்டி வாங்கணுங்கிற எண்ணத்துல நீ வாரா. ஆனா சந்தோஷ் வாங்க என்ன நடக்குதுன்னு பாத்திரலாம். மறுநாள் மஞ்சுளா காலேஜுக்கு வந்தாச்சு. இங்கதானே நிப்பான்? இல்லடா, இன்னைக்கு என் அப்பா என் பின்னாடிதான் வந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்க அப்பா கிட்ட வாங்கல அடுத்து என் பின்னாடியே வரமாட்ட. அந்த மாதிரி மனசுக்குள்ளே பேசிட்டு மஞ்சுளா கொஞ்சம் கொஞ்சமா நகண்டு பார்த்தா சந்தோஷ் இல்ல. ஏங்க அவன் இல்ல? இப்பவும் இங்க வந்து தானே டார்ச்சர் பண்ணுவான். ஐயோ, அப்பா கிட்ட வேற சொல்லி வர சொன்னோம். இன்னைக்கு இவன் தரும அடி வாங்குவான், அடுத்து நம்மள தொந்தரவு பண்ண மாட்டான்னு நினைச்சா எரும மாடு இன்னைக்கு பார்த்து வரலையா? இந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு யோசிச்சுக்கிட்டே நடந்தா மஞ்சுளா. அப்புறம் அப்பா போகவா? அப்பா போக சொல்லி கை ஜாட பண்றாங்க. சரி ஓகே, நாம வாட்டு காலேஜுக்கு போலாம். இனி பின்னாடி ஏதாவது வந்தானா அப்பா பாத்துக்குவாங்க. இப்படி ஒரு முடிவு பண்ணிட்டு மஞ்சுளா காலேஜுக்கு நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அவங்க அப்பாவும் பின்னாடியே தாங்க வந்துட்டு இருக்காங்க. மஞ்சுளா காலேஜ் கிட்டக்க போயாச்சு. அங்க காலேஜ் கிட்டக்க வந்துட்டோம். இன்னைக்கு பார்த்து அந்த நாய் வராம விட்டுருக்கான். இன்னைக்கு மட்டும் வந்திருந்தானா அப்பா கிட்ட நல்லா வாங்கி கட்டியிருப்பான். நம்மள பண்ற இம்சையும் குறைஞ்சிருக்கும். சரி ஓகே, அப்பா கிட்ட சொல்லிட்டோம்ல, இனி அப்பா இப்படினாலும் பாத்துக்குவாங்க. ஹாய் மஞ்சு. நீங்க என்ன காணோன்னு தேடினியா? தெரியும் மஞ்சு, நான் காணோனதும் நீ என்ன ரொம்ப மிஸ் பண்ணுவேன்னு என்ன தேடுனேல. மஞ்சு உனக்கு புரியல, உனக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும். உன் மனசுல நான் இருக்கேன், ஆனா அதை நீ சொல்ல மறுக்கிற மஞ்சு. மஞ்சு ஐ லவ் யூ. மஞ்சு நீ காலேஜுக்கு போமா, நான் பாத்துக்கிறேன். பாவி, சொன்ன மாதிரி உங்க அப்பனை கூட்டிட்டு வந்திருக்கா. நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்கப்பா. மஞ்சு ஏ மஞ்சு. ஏய் ஹாய் அங்கிள். அங்கிள் என்னடா அங்கிள், கொன்றுவேன் பாத்துக்கோ. அங்கிள் நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் நான் இல்ல. நிறுத்துடா, உங்களை நிம்மதியா வெளியே நடமாட முடியல. ஏன்டா இப்படி இம்சை பண்ணி தொலைறீங்க? ஏண்டா ஒரே இல்ல உனக்குலாம் சோறு தானே திங்கிற? அங்கிள் நினைச்சி நிறுத்துடா. யாரா நீ? உன் பேர் என்ன சொல்றா? சந்தோஷ். சந்தோஷ் மத்தவங்க சந்தோஷத்தை கெடுக்கிற நீ சந்தோஷ். அங்கிள் உங்க அப்பா யாரா? பேடிசிக் கம்பெனியோட எம்டி. ஓ, அதான் திமுற பிடிச்சு போய் சுத்துறியா? ஏண்டா பணம் காசு இருந்தா திமுற குறைக்கணும்னா வேற ஏதாவது பண்ணி தொலை. ஏண்டா பொண்ணுங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? அங்கிள் நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்ல. மஞ்சுவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? விழுத்துருவேன். பாரு, தூக்கி போட்டு மிதிக்க கொஞ்ச நேரம் ஆகாது. சின்ன பையன் சொன்னா புரிஞ்சுக்குவேங்கிறதுலதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். நீ யாரா வேணாலும் இருந்துட்டு போ. இனி என் பொண்ணு பின்னாடி வந்தேன்னு தெரிஞ்சது கால கைய உடைச்சிருவேன். மத்த அப்பா மாதிரி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்றது இல்ல உங்க அப்பா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றது அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். இனி என் பொண்ணு பின்னாடி வர்றது, அவளை கூப்பிட்டு அவளை தொந்தரவு பண்றது ஏதாவது வச்சுக்கிட்ட கால கைய உடைச்சிருவேன். சும்மா பேசுறான் அரட்டுறான், எதுவும் இவன் பண்ண மாட்டான்னு மட்டும் நினைச்சிடாத. என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது ஒண்ணுனா கேடு கட்ட வில்லனா இருப்பேன். இதோட நிறுத்திட்டு அப்படியே போயிரு. நீ உன் முகரக்கட்டையே நானும் சரி என் பொண்ணும் சரி பார்க்கவே கூடாது. அடுத்து நான் உனக்கு எங்கேயாவது பார்த்தேன், அன்னையில இருந்து உனக்கு கெட்ட நேரம் நினைச்சுக்கோ. இல்ல அங்கிள். ஏச்சி நிறுத்துடா. உனக்கு அக்கா தங்கச்சி இருக்காடா? இல்ல, வீட்டுக்கு நான் ஒரே பையன். அதான் கொழுப்படுத்து போய் ஆடுறியோ? கூட பிறந்ததான் பொம்பளை பிள்ளைங்க யாரும் இல்ல. இந்த மாதிரி படிக்கிற பிள்ளைகளா அக்கா தங்கச்சியா நினைப்போம். அதுகளுக்கு உதவியா இல்லைனாலும் உபத்திரமா இருக்க வேண்டாம். இதெல்லாம் உங்க அப்பையும் சொல்லி கொடுக்கலையா? இல்ல, அது வந்து படிக்கிற பிள்ளைகளை படிக்க விடுங்கடா. வாழ வேண்டிய வயசுலயே வாழ்க்கையை தொலைச்சிட்டு என்னத்தடா பிழிக்க போற நீ? உன் திமிருக்கு ஒன்னும் தெரியாத பொண்ணோட வாழ்க்கையும் போகணுமா?
இல்ல சோறு திங்கிறீங்களா என்னன்னு தெரியலடா. ஒரே இல்லாம தான் சுத்திக்கிட்டு அலையறீங்க. இங்க பாரு, பொதாம சொல்லிட்டு போறேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன்னு நினைக்காத. திரும்பவும் சொல்றேன், என் பொண்ணு விஷயத்துல தலையிட்ட கேடு கட்ட வில்லனா தான் இருப்பேன். அடுத்து உன்னை பார்த்த நிமிஷத்துல கைய கால உடைச்சிருவேன் பாத்துக்கோ. போடா, போ இங்க இருந்து. போங்கிற. ஓகே ஓகே சார். அங்கிள் அங்கிள், இந்த மாதிரி வேலை வெட்டிக்கு போகாம சுத்திக்கிட்டு இருக்கிற நாய்களாம் வீட்டுல பெத்தவங்க தான் அடிச்சு ஏதாவது வேலைக்கு அனுப்பி விடணும், இல்ல வீட்டுல உட்கார வைக்கணும். எனக்கு நேன் ஊரை சுத்த விட்டு இதுக்கெல்லாம் கெட்டு குட்டிச்சவரா போறது இல்லாம அடிக்கிற பிள்ளைகளையும் நாசம் பண்ண பாக்குதுங்க. வாடா, திரும்ப வா. என் பொண்ணு பின்னாடி இல்ல, எந்த பொண்ணு பின்னாடி போயில ஏதாவது பேசு, பார்த்த இடத்துல உன் கைய கால உடைக்கிறேன். இந்த மாதிரி மஞ்சுவோட அப்பா பேசிட்டு போனதும் சந்தோஷ் இதெல்லாம் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு செகண்ட்ல அவனுக்கே அள்ளி விட்டுருச்சு. என்னடா மனுஷன் சாதுவா பேசுவான்னு நினைச்சா இந்த அளவுக்கு பண்றாரு. இவர்னால நமக்கு எப்போ ஆபத்து தான் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஒரு வாரம் சந்தோஷ் மஞ்சுளாவை பார்க்க வரவே இல்ல. மஞ்சுளாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்பாடா, இப்பதான்ப்பா நிம்மதியா பயம் இல்லாம காலேஜுக்கு போக முடியுதுன்னு காலேஜுக்கு டெய்லி சந்தோஷமா போய்கிட்டு இருந்தா. மஞ்சுளா டெய்லி காலேஜுக்கு போகும்போது அவங்க அப்பா பின்னாடி மஞ்சுளாவுக்கே தெரியாம மஞ்சுளாவுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையானு வாட்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு வாரம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னதும் அப்பனா அவன் பயந்துட்டான். இனி நம்ம பொண்ண தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படின்னு நினைச்சு மஞ்சுளாவோட அப்பாவும் சந்தோஷப்பட்டாரு. ஆனா ஒரு வாரம் கழிச்சு காலேஜ் கேம்பஸ்குள்ள யார் வந்தா? வாங்க வாங்க போய் பாத்துடலாம். மஞ்சுளா, எக்ஸாம்ல எப்படி பண்ண? ஹே, சூப்பரா பண்ணிருக்கேன்டி. நீ? நானும் ஓகே தான், ஆனா ஓரளவுக்கு திக்கி முக்கி. ஐயோ, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான்ப்பா பண்ணேன். எக்ஸாம் காலுக்கு போனதும் சடனா படிச்சதெல்லாம் அப்படியே மறந்துடுதுடி. பயத்தோட போகாதடி, ரிலாக்ஸா போ. ஆமா, முகத்துல என்ன ஒரு தேஜஸ் தெரியுது? என்னது? இல்லடி, காலையில காலேஜுக்கு வரும்போதும் சரி, காலேஜ் விட்டதும் வீட்டுக்கு போகும்போதும் சரி, ஒரு மாதிரி படபடப்பா இருப்ப. இப்பலாம் அது உன் முகத்துல இல்லையே. என்னடி, என்ன ஆச்சு? அதான் சொன்னேல, அப்பா கிட்ட சொல்ல போறேன்னு. ஏய், சொன்னியா? பின்ன டெய்லி வந்து இம்ச பண்ணா. ஆனா கொஞ்சம் பயந்தேன்டி, அப்பா கிட்ட சொன்னா அப்பா என்ன எதுவும் திட்டுவாங்களோ, காலேஜுக்கு போக வேண்டாம்னு சொல்லிடுவாங்களோன்னு ரொம்ப பயந்தேன். ஆனா அப்படிலாம் இல்லடி, அப்பா சந்தோஷப்பட்டாங்க. என் தங்கம், ஒரு பிரச்சனைனதும் என்கிட்ட வந்து சொல்றேலமா, அப்பா பாத்துக்கிறேன், நீ தைரியமா காலேஜுக்கு போ, யாரு என்ன பண்றான்னு நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி தைரியம் கொடுத்து மறுநாள் என் பின்னாடியே வாட்ச் பண்ணி வந்து அந்த எருமை மட்டும் நாய நல்லா அடிச்சு திட்டி விட்டுருக்காங்க. ஹேய், நிஜமாவா? ஆமாடி, ஒரு வாரமா அவன் இம்சையே இல்ல. மிந்தியெல்லாம் வீட்டை விட்டு கிளம்புனதும் பயமா இருக்கும்டி. வந்து நிப்பானே, என்ன பேசுவானோ என்ன பண்ணுவானோன்னு பயத்திலே காலேஜுக்கு வருவேன். திரும்ப வீட்டுக்கும் போகும்போதும் அதே பயம். ஆனா இப்ப அந்த பயம் இல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுடி. சரி சரி சரி, நீ எப்படா வீட்டுக்கு கிளம்புறியா? உன் பேக் எங்கடி? எங்க அப்பா கூப்பிட வரேன்னு சொன்னாங்கப்பா, அதனால நானும் அங்க வெயிட் பண்ணி பார்த்தேன், ஆளை காணோம். நீ வேற டிபார்ட்மெண்ட், நான் வேற டிபார்ட்மெண்ட், அதனால காலேஜ்ல இந்த மாதிரி டைம்ல தானே பார்த்து பேசிக்க முடியும். நீயும் ஒரு 4-5 நாளா பார்க்கவே முடியலையேன்னு ஓடி வந்தேன். ஓ அப்படியா? ஆமாண்டி. சரி சரி, அப்பா வந்தாலும் வந்துருவாங்க. கிளாஸ் ரூம்ல இருக்கேன்னு சொல்லியிருந்தேன், நான் கிளம்புறேன்னா. சரிடி. சரி ஓகே, கிளம்புவோம். நீ மஞ்சு, காலேஜுக்குள்ளே வந்துட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிடு. போறேன், அதுக்கு முன்ன உன்கிட்ட பேசிட்டு போறேன். மஞ்சு, ஒரு வாரமா உன்னை பார்க்காம என்னால முடியல மஞ்சு. உங்க அப்பா திட்டினதும் அடிச்சதும் இனி உன்னை பார்க்கவே கூடாது, உன்னை தொந்தரவு பண்ணக்கூடாது, என்னோட காதல் உனக்கு தொந்தரவா இருக்கு போலன்னு ஒதுங்கலாம் தான் இருந்தேன். ஆனா மஞ்சு, என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியல. செத்துலாம் போல இருக்கு. எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு வாரம் உன்னை மறந்துலாம் ட்ரை பண்ண. ஆனா உன்னை மறக்கணும் நினைக்க நீ தான் என் கண் முன்ன வந்து நிக்கிற. என்னால முடியல மஞ்சு. இந்த வழி அனுபவிக்கிறதுக்கு நான் செத்து போயிடலாம். நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, என்கிட்ட வந்து சொல்லாத, என்கிட்ட பேசாத, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. மஞ்சு, நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், ஆனா நீ நான் செத்தாலும் பரவாயில்லைன்னு நினைக்கிறேல மஞ்சு. என் காதல் உனக்கு புரியல, உன்கிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு தான் வந்தேன். ஆனா இனி நான் செத்து புரிய வைக்கிறேன். ஏய், இங்க பாரு, தேவையில்லாம ஏதாவது பேசிக்கிட்டு இருந்த. உனக்கு தேவையில்லாததா இருக்கலாம், ஆனா என் மனசு சரி. ஓகே, என்னோட காதல் உண்மையானது, அதை நான் உன்கிட்ட நிரூபிக்கணும்னு அவசியம் இல்ல. நாளைக்கு உனக்கு காலேஜ் லீவு, உங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற பார்க்ல நான் வெயிட் பண்றேன். சாயங்காலம் 5 மணிக்கு நீ வரலனா அந்த இடத்துல என் உயிர் போகும். இந்த மாதிரி லூசு மாதிரி பேசுன கண்டிப்பா. இங்க பாரு, அது உன் முட்டாள்தனம், அதுக்காகலாம் நான் வர முடியாது. சரி, நான் செத்துட்டேங்கிற நியூஸ் உனக்கு வரும்ல, அதுக்கப்புறமாவது என் காதல் உண்மைங்கிறத நம்பு. நான் செத்த பிறகாது என்ன வந்து பாரு. நீ வந்து பார்த்தாதான் என் ஆத்மா கூட சாந்தி அடையும். நிறுத்துடா. இப்ப பாரு, ஒண்ணு மட்டுமே நினைச்சு பேசிக்கிட்டு. இங்க பாரு, நீ செத்தாலும் சரி வாழ்ந்தாலும் சரி எனக்கு எந்த கவலையும் இல்ல. என்கிட்ட ஆனா எதையுமே சொல்லாத. நீ யாருன்னு எனக்கு தெரியாதுடா.
சும்மா பின்னாடி சுத்திக்கிட்டு மஞ்சு மஞ்சுன்னு கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா என்ன நீ சொல்றதுக்குலாம் நான் சரின்னு சொல்லிடுவேன் நினைச்சியா? இதோட உன் நாடகத்தை நடத்தாம கிளம்பிடு. இனியும் போய் எங்க அப்பா கிட்ட சொல்ல வச்சிராத. போய் சொல்லு, தாராளமா சொல்லு. எனக்காகவே என்ன நினைச்சுக்கிட்டே செத்துட்டாப்பான்னு சொல்லு. ஏய் எப்பா மஞ்சு ப்ளீஸ், நான் இப்ப சொல்றதான். நாளைக்கு நீ மட்டும் வரல, உன்ன நினைச்சுக்கிட்டே உனக்காகவே நான் செத்து போவேன். இப்ப உனக்கு என் காதலோட அருமை தெரியாது. ஆனா நான் செத்த பிறகு உன் வாழ்க்கையை கூட நீ நிம்மதியா வாழ முடியாம எல்லாம் தானே என்ன நினைச்சு கஷ்டப்படுவ. உன்னால நான் செத்துட்டேன் கஷ்டப்படுவ. ஏய் நான் ஏன் கஷ்டப்படணும்? கஷ்டப்படுவ மஞ்சு, ஏன்னா ஐ லவ் யூ. ஏய் ஸ்டாப் இட். மஞ்சு நாளைக்கு 5 மணிக்கு ஒரு நிமிஷம் லேட் ஆனாலும் ஒரு பொண்ணுக்காக விஷம் குடிச்சு செத்துட்டானு பேப்பர் டிவி எல்லாத்துலயும் நியூஸ் வரும், பாத்துக்கோ. மஞ்சு இவ்வளவு தூரம் சொல்லியும் என் காதல் உனக்கு புரியல. நாளைக்கு வருவ, கண்டிப்பா நீ வருவ. நீ வரல கண்டிப்பா நான் விஷம் சாப்பிடுவேன். எனக்கு ஒண்ணு தேவனா அது அடையிற வரைக்கும் அதுக்கு என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணுவேன். உனக்காக நான் செத்தாலும் பரவாயில்ல, ஆனா என் காதல் உனக்கு புரிய வைப்பேன். மஞ்சு ஐ லவ் யூ. இது உனக்கு நாளைக்கு புரியும். இது சந்தோஷோட முடிவு. என்னலாம் பண்றான்னு பாத்தீங்களா? ஒரு பொண்ணோட மனச மாத்த இந்த ஒரு எல்லைக்கு சாகறது கூட துணிஞ்சு முடிவு எடுக்கறாங்க. இதெல்லாம் நல்லதுக்கா? சரி ஓகே, நாளைக்கு என்ன நடக்கும்? மஞ்சுளா சந்தோஷ தேடி வருவாளா? இல்ல சந்தோஷ் சொன்ன மாதிரி என்ன நடக்குதுன்னு வாங்க போய் பாத்திரலாம். மறுநாள் சாயங்காலம் சந்தோஷ் மஞ்சுளாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். மணி 5 ஆக இன்னும் சீரு துளி வினாடி தான் இருக்கு. மஞ்சுளா வருவாளா? மணி 5 ஆச்சு, மஞ்சுளா இப்போ வரைக்கும் வரல. அப்படா நான் செத்தா கூட பரவாயில்ல நினைச்சிட்டாளா? அப்படி என்ன அவளுக்கு திமுரு? எவ்வளவு பெரிய ஆளுனா அவளை பிடிச்சிருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக அவ பின்னாடி நாய் மாதிரி எத்தனை மாசமா சுத்திக்கிட்டு இருக்கேன். ஓகேன்னு சொல்ல அவ்வளவு கஷ்டமா இருக்கோ? இல்லடி இல்ல, உன்னை நான் அப்படியெல்லாம் சும்மா விட்டுற மாட்டேன். நீ என்ன லவ் பண்ற வரைக்கும் நீ லவ் பண்ண என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். சாக மாட்டேங்கிற தைரியத்துல தானே நீ வராம இருக்க. விஷத்தை குடிச்சிடுறேன், அடுத்து நடக்கிறது நடக்கட்டும். மணி 5:10. இதுக்கு மேலேயும் உனக்கு வெயிட் பண்றது வேஸ்ட். மஞ்சு ஐ லவ் யூ. மஞ்சு விஷத்தை குடிச்சிட்டேன். இனி என்ன நடக்குதோ நடக்கட்டும். தலை சுத்துது. சந்தோஷ் விஷத்தை சாப்பிட்டுட்டான். இனி என்ன ஆகும்? இதனால மஞ்சுளாவுக்கு எதுவும் பாதிப்பு வருமா? இனி என்ன நடக்க போகுது? இதோ பாத்திரலாம். ஏய் ஒரு இடத்துல உட்காரேண்டி. 12 படிக்கிற, இன்னும் விளையாண்டுகிட்டே இரு. ஏன் 12 படிச்சா விளையாட கூடாதா? இங்க பாரு, என்ன மாதிரி இப்படிதான் ஆக்டிவா சுறுசுறுப்பா இருக்கணும். பாத்தியா நான் எப்படி ஸ்லிம்மா இருக்கேன்னு? ஒன்ன பாரு, ஆமாவோட தலையில கவுத்துன மாதிரி இம்மாந்தண்டி மண்டை, அதுக்குள்ள ஆமா முட்டை போட்டு வச்ச மாதிரி 2 கண்ணு, உடம்பாடி இதெல்லாம். ஓய் டீ சொன்ன உன ஆமாவோட மண்டைங்கிற, அது காது கேட்கல, டீ போட்டதுதான் காது கேட்டதோ? ஐயோ பேசாம இருடி. உன்னையெல்லாம் பாத்துக்கோன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு கடைக்கு போயிருக்காங்க பாரு, அததான் சொல்லணும். சொன்னாங்களே என்ன அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டே இரு. ஏன் என் கண்ணு அவிஞ்சு போகவா? அது அவியதான் செய்யும், ஏன்னா அது ஆமா முட்டை. ஏய் உன்ன என்னடி ஒழுங்கா வா வா, நீயும் வா. இப்படியே டெய்லி 1/2 hour செஞ்சோம் உடம்பு சும்மா சிக்குன்னு இருக்கும். உன்ன மாதிரி இப்படி உட்காந்துக்கிட்டே இருந்தோம் நினைச்சுக்கோ, இக்கு வந்த கோழியாட்டம் ஆயிருவோம். ஐயோ இம்ச பிடிச்ச கழுத, அதுவா பேசுது அதுவா சிரிக்குது. அப்பா அம்மா வர வரைக்கும் இவ கூட மல்லு கட்ட வேண்டியதான். போன் வைப்ரேட் ஆகுது. யாரு? ராஜி. ஹலோ ராஜி. இனி இப்படியே வாக் பண்ணலாம். மூச்சையாவது மெதுவா விடுடி. எனக்கு இதுப்பா. ராஜி. மஞ்சுளா எங்கடி இருக்க? நான் வீட்ல தான். மஞ்சு உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னடி? உன் பின்னாடி ஒரு பையன் சுத்திக்கிட்டு வருவான்ல? ஆமா. அவன் வந்து இன்னைக்கு தானே 5 மணிக்கு வர சொன்னா. ஐயோ பார்க்குக்கு செத்து தொலைச்சிட்டானா? என்னாச்சுன்னு தெரியலையே. ராஜி எதுக்கு அவனை பத்தி கேக்குறா? என்னவா இருக்கும்? மஞ்சு. ராஜி சொல்லுடி, உன் பின்னாடி ஒரு பையன் வருவான்ல? ஐயோ அதையே ஏண்டி சொல்ற? அவனுக்கு என்ன? நான் உங்க ஏரியாக்கு தாண்டி வந்திருக்கேன். உங்க வீட்டு பக்கத்துல பார்க் இருக்குல்ல, அங்கதான் சித்தி வீடு, சொல்லிருக்கேன்ல. ஆமா, எங்க சித்தி வீட்டுக்கு வரும்போது இந்த பார்க்ல இருந்து அந்த பையனை தூக்கிட்டு வந்தாங்கடி. தூக்கிட்டு வந்தாங்களா? ஐயோ நிஜமாலே விஷத்தை குடிச்சிருப்பானா? மஞ்சு சொல்லுடி, எதனால தூக்கிட்டு வந்தாங்க? ஏதோ விஷம் சாப்பிட்டுருப்பான் போலடி. விஷமா? என்ன
என்ன ஏதுன்னு தெரியல. ஆனா தூக்கிட்டு போறவங்க சீரியஸா இருக்கான், பொழைக்க மாட்டான், பல்ஸ் எதுவும் இல்லைன்னு பேசிட்டு போனாங்க. பல்ஸ் இல்லைன்னு சொன்னாங்களா? ராஜி என்னடி சொல்ற? அவன் தானா? நல்லா பாத்தியா? ஐயோ நின்னு பார்த்தேன்டி. அவனை பார்த்ததும் உன்னை எங்க சித்தி வீட்டுக்குள்ள கூட போகல. அப்படியே உனக்கு கால் பண்றேன். என்னாச்சு என்னன்னு தெரியலடி. ஐயோ என்னடி ராஜி? என்ன மஞ்சு? அவன் நேத்து என்கிட்ட பேசினாண்டி. எனக்கு உங்க வீட்டு பக்கத்துல உள்ள பார்க்குக்கு வா, 5 மணிக்கு வந்து என்ன பார்க்கலடி, செத்துருவேன்னு சொன்னாண்டி. ஏய் என்னடி சொல்ற? ஆமா, என்ன மிரட்டுறதுக்காக சொல்றான்னு நினைச்சேன். உண்மையிலேவா? ராஜி நல்லா பாத்தியா? அவன் தானா? ஐயோ பார்த்தேன்டி, அவன் தான். பக்கத்துல விஷ டப்பாவும் இருந்ததுன்னு எல்லாம் கையோட அதையும் எடுத்துட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ரொம்ப ரொம்ப சீரியஸா இருக்கான்னு பேசிட்டு போனாங்கடி. என்னடி சொல்ற? ராஜி அவன் நான் வல்லேன் தான் விஷம் குடிச்சிருப்பானா? ஐயோ அவன் ஒரு கிறுக்கு பிடிச்சவன். என்னத்த பண்ணி தொலைச்சானோ? இங்க பாரு, நீ இத பத்தி யார்கிட்டயும் பேசிக்காத ராஜி. யார்கிட்டயும் பேசாத. நானும் இத பத்தி யார்கிட்டயும் பேசிக்கல. ஒருவேளை திடீர்னு செத்துட்டானா அப்புறம் நமக்கு தாண்டி பிரச்சனை வரும். ஐ மீன் உனக்கு. நான் என்னடி பண்ணேன்? எனக்கு என்ன பிரச்சனை வரும்? உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கான்ல. இதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? அந்த முகரைய பார்த்தாலே கோபம் தான் வருது. இல்ல லவ் பண்ணு டார்ச்சர் வேற. காதல்ங்கிறது அதுவா வரணும்டி. இவன் என்ன போட்டு டார்ச்சர் பண்ணி சீ, அவனை நினைச்சாலே கோபம் வருது. ஏய் இப்ப போய் எதடி பேசிட்டு இருக்க? அவன் உயிர் மட்டும் போயிடுச்சு. உன்கிட்ட சொல்லிட்டு ஐயோ எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இங்க பாரு, நான் போன் கட் பண்றேன். நீ இனி எனக்கு கால் பண்ணாத. நாளை நின்னுதான் காலேஜ், அப்புறம் காலேஜ்ல போய் பேசிக்கலாம். ராஜி கொஞ்சம் அமைதியா இரு, யார்கிட்டயும் எதுவும் சொல்லிக்காத. அப்பாட்ட மட்டும் வேணாடி. அப்பா வாட்டுக்கு அவனை போய் பார்க்க போய் ஏதாவது பெரிய பிரச்சனை ஆயிடாம கொஞ்சம் அமைதியா இரு. அவன் முத பொழைக்கிறானா என்னன்னு பாத்துக்கலாம். சரிடி ராஜி, ஒன்னும் ஆகாதே. ஏய் அவன் தான் 5 மணிக்கு வரலாட்டி செத்துருவேன்னு சொல்லியிருக்கான்ல. உங்க அப்பாவை கூட்டிட்டு வந்தாது பேசிருக்கலாம்ல அவன்கிட்ட. ஏய் அவன் இப்படி ஒவ்வொன்னா சொல்லுவான். நான் எங்க அப்பாவை கூட்டிட்டு போய் நிக்கவா? அவன் சொன்னா நான் எதுக்கடி கேட்கணும்? ஷோ இப்ப அவன் சொன்ன மாதிரி விஷம் குடிச்சிட்டான்ல, அதாண்டி பயமா இருக்கு. சும்மா பூச்சாண்டி காட்டுறான், எதுவும் செய்ய மாட்டான்னு நினைச்சேன். ராஜி அவன் செத்துக்கிட்டு போயிட்டானா? பெருமைப்பட்டு கொடி. உனக்காக உன்னோட காதல் அவனுக்கு கிடைக்கலங்கிறக்காக ஒருத்தன் செத்துருக்கானா? நீ எந்த அளவுக்கு யோகக்காரி. ஏய் காமெடி பண்ற நேரம் அடியுது, உடுப்ப கலப்பாத. ஏய் நீ வேற ஏண்டி? நானே பயத்துல உளறிக்கிட்டு இருக்கேன். சரி போனை கட் பண்ணு. கிட்ட பேசி எங்க சித்தி கிட்ட எதெல்லாம் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். அதனால பாத்துக்கலாம். நீ வை போனை கட் பண்ணு. ராஜி ஏ ராஜி, போனை வெஸ்டா. அந்த லூசு நிஜமாலே விஷத்தை குடிச்சிருச்சா? ஆனா அவன் இப்படி ஒரு பொண்ணுக்காக, அவன் மேல வச்ச காதலுக்காக சாகிற அளவுக்கு துணிவாங்களா? அவனை துமர் பிடிச்சவன் பொறுக்கி அப்படி இப்படி நினைச்சேன். ஆனா அவன் சாக துணிஞ்சிருக்கானா? ஐயோ என்னன்னு ஒண்ணுமே புரியலையே. கடவுளே, ஆனா அவனுக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாது. நமக்காக ஒருத்தர் செத்துட்டான்னு அந்த பழிப்பாவனத்திலே என்னால வாழ முடியாது. ஒன்னும் ஆகக்கூடாது கடவுளே. ஏய் என்னடியாச்சு? திடீர்னு பேயறஞ்ச மாதிரி உட்காந்துருக்க. ஓ நீ வேற பேசாம இரு. நீ சொல்லுடி, பேயறஞ்சதோ? இந்த பேயே நீதாண்டி. உன்னாலதான் ஷாக் ஆயிருக்கேன். பேசாம இரு. ஐயோ இவ வேற படாப்படுத்துறா. இப்ப அவனோட நிலைமை என்னன்னு ஒண்ணும் தெரியலையே. சந்தோஷ் உயிருக்கு ஏதாவது ஆபத்து வருமா? இல்ல பொழைப்பானா? அடுத்து நம்ம மஞ்சுளா என்ன முடிவெடுக்க போறா? இல்ல இந்த சந்தோஷ்னால மஞ்சுளாவுக்கு என்ன பாதிப்பு வரப்போகுது? பாதிப்பு பிரச்சனை இதெல்லாம் வருமா வராதா? எல்லாத்தையும் நாளைக்கு பார்ட் 2 வீடியோவா பாத்திரலாம். அப்புறம் அடுத்து என்ன நடக்கும்னு நீங்க கெஸ் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து வர வீடியோல அது கரெக்டான்னு பாத்திரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கட்டாய காதல் ஷார்ட் ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லுங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. திரும்பவும் உங்க எல்லாத்தையும் சீக்கிரம் பார்க்க வரேன். பை ஃப்ரெண்ட்ஸ். இப்படிக்கு உங்கள் லீலா கணேஷ்.